வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டோகால் சீரிஸில் நெக்ஸ்ட் பார்த்த போகிற ப்ரோட்டோகால் பார்த்திங்க அப்படின்னா I2S ப்ரோட்டோகால். I2C ப்ரோட்டோகால் மாதிரியே I2S ப்ரோட்டோகாலுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ப்ரோட்டோகால். எதுக்காக அப்படின்னா சவுண்டுக்கான ப்ரோட்டோகால். இது வந்து இன்டர் ஐசி சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சவுண்டுக்கான ப்ரோட்டோகால் வந்து சவுண்டுக்கான, அதாவது ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் வேலை செய்கிறதுக்கான முக்கியமான ப்ரோட்டோகால் லைன் பார்த்திங்க அப்படின்னா I2S தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் தான் வந்து I2Sஐயும் ஜென்ரேட் பண்ணும்போது I2Cயும் மாஸ்டர் தான் ஜென்ரேட் பண்ணுச்சு. எஸ்பிஐ ப்ரோட்டோகாலையும் மாஸ்டர் தான் ஜென்ரேட் பண்ணுச்சு. UARTயும் மாஸ்டர் தான் ஜென்ரேட் பண்ணுச்சு. RFFயும் மாஸ்டர் தான் ஜென்ரேட் பண்ணுச்சு. அப்படிங்கும்போது ஒரு மாஸ்டர் மற்ற ஐசியையோ இல்லை மற்ற ஒரு மாடல்ஸையோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோகால்னு சொன்னோம். இதில் மாஸ்டர் I2S ப்ரோட்டோகால் வழியாக யாரை கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர், அதாவது நம்மளோட ஸ்பீக்கர் பாடுதில் அதோட ஆம்ப்ளிஃபையர் டிவைஸாக கண்ட்ரோல் பண்ண போகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்க அப்படின்னா பிட் கிளாக்னு சொல்லுவாங்க. இது கிளாக் வச்சு இல்லாமல் வேலை செய்யாது. கிளாக் வச்சு வேலை செய்கிறதுனால இது வந்து சின்கரனஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அசின்கரனஸ் ப்ரோட்டோகால்னால் உங்களுக்கு வந்து கிளாக்கே இருக்காது. ஆக்சுவலாக அந்த UART ப்ரோட்டோகால்லாம் நம்ம சொன்னோம்ல, அந்த ப்ரோட்டோகால்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைன் வந்து இருக்காது. அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா சின்கரனஸ் ப்ரோட்டோகால், அதாவது பிட் கிளாக்கை வச்சு தான் இது வந்து வேலை செய்ய போகுது. நீங்கள் சர்க்யூட்டில் படிக்கும்போது BCLK அப்படின்னு லைன் போடுச்சுன்னா அது பிட் கிளாக்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேட் செலக்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து WS இல்லை LR கிளாக்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா இதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஸ்பீக்கரையும் ரைட் ஸ்பீக்கரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்க முடியும். நம்மள்கிட்ட வந்து அந்த டியூல் சவுண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இதை வச்சு பண்ண முடியும். வேட் செலக்டை வச்சு 2 ஆம்ப்ளிஃபையர், அதாவது டியூல் ஸ்பீக்கர் இருக்கும், மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். காமனாக ஒரே I2S ப்ரோட்டோகால் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பாட்டு கேட்கும் போது மேலே உள்ள ஸ்பீக்கர் கீழே உள்ள ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து ரன் ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த டோல்ஃபியோட சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேட் செலக்ட் சுவிட்சை வச்சுட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரை கண்ட்ரோல் பண்ணது மூலமாக லெஃப்ட் ரைட்டை வந்து மாற்றி ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ண முடியும். அதுக்கான வேட் செலக்ட் சுவிட்ச் வந்து தனியாக ஒரு பின்னு கொடுத்துருப்பான். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டேட்டா, ஓகேவா, இந்த டேட்டா வழியாக தான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் கிடையாது. டேட்டாவில் வந்து RxTXன்னு இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் தான். ஏன்னா டேட்டான்னு ஒரே லைன் தான் இருக்குது. இதெல்லாம் டேட்டா போகும், இதில் தான் டேட்டா வரும். இப்போ இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா பிட் கிளாக் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வேட் செலக்ட் சுவிட்சை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டேட்டாவை நீங்கள் சென்ட் பண்ணும் போது தான் உங்களோட ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ சிக்னலை கன்வெர்ட் பண்ணி, அதாவது மாஸ்டர் கொடுக்குற ஆடியோ சிக்னலை கன்வெர்ட் பண்ணி, அதாவது டீகம்ப்ரஸ்டு டேட்டான்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டாஸை உங்கள் ஸ்பீக்கருக்கு அனுப்பும் ஆம்ப்ளிஃபை பண்ணி. அப்படி ஸ்பீக்கருக்கு அனுப்புனா தான் ஸ்பீக்கர் பாடும். இப்போ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலைங்க, நான் வோல்டேஜ் செக் பண்ணிட்டேன், ஓகே, காயில் செக் பண்ணிட்டேன், ஓகே, ஆம்ப்ளிஃபையரே மாற்றிட்டேங்க, ரைட்டு, ஓகே. I2S ப்ரோட்டோகால் வரலன்னா கம்பல்சரி ஆம்ப்ளிஃபையருங்கிறது நிச்சயமாக வேலை செய்யாது, ஓகேவா. அப்போ சரி, I2S ப்ரோட்டோகால் மொபைலில் மட்டும்தாங்க இருக்குமா அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸர் வச்சு ஒரு ஸ்பீக்கரை ஹேண்டில் பண்ணுற எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் I2S ப்ரோட்டோகால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. இப்போ I2S ப்ரோட்டோகாலை நீங்கள் போய் ஆம்ப்ளிஃபையர் எல்லாத்துலேயும் தேடிங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்காது. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா I2Cலேயே கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆம்ப்ளிஃபையரை. I2C வந்து அதோட அடுத்த ஃபார்ம், ஓகேவா. I2S ப்ரோட்டோகாலில் வந்து நீங்கள் ரெட்மி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா I2Sல வந்து டேரெக்டாக CPU வந்து ஆம்ப்ளிஃபையரை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி சப்போஸ் I2S ப்ரோட்டோகாலை பயன்படுத்தலை அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு டேட்டாஸை ஆடியோ ஐசி கொடுக்கணும். ஆடியோ ஐசிக்கு போயிட்டு அப்புறம் தான் டேட்டாஸ் இங்கே வரும். ஆனால் I2S ப்ரோட்டோகால் இருக்கும்போது உங்களுக்கு டேரெக்டாகவே மாஸ்டரால் ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையரை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீக்கரை வந்து பாட செய்ய வைக்க முடியும். அதனால் I2S ப்ரோட்டோகாலுங்கிறது ஒரு சவுண்ட் ப்ரோட்டோகால். அது வந்து ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையருக்காக உள்ள டெடிக்கேட்டட் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகாலில் மொத்தம் 3 லைன் இருக்குது. கிளாக்கு, வேட் செலக்ட், சீரியல் டேட்டா. இந்த 3 லைனும் இல்லாத ஒரு லைன் வந்து மாஸ்டர்லேருந்து OL வந்துட்டாலும் நமக்கு நிச்சயமாக ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையருங்கிறது வேலை செய்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. நிச்சயமாக வேலை செய்யாது. 99.9லாம் கிடையாது, 100% I2S ப்ரோட்டோகால் மிஸ் அப்படின்னா லைன் வந்து கம்பல்சரி ஓப்பன் ஆகிட்டு ஆம்ப்ளிஃபையர் வந்து வேலை செய்யாமல் போயிடும். இப்போ நம்ம ப்ரோட்டோகால் சீரீஸில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப்ரோட்டோகால்ஸ் பற்றி ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஏதாவது ப்ரோட்டோகால்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி போடுறேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்த்திங்க நம்ம போடுற டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். அது இல்லாமல் ஒன்றா நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோட்டோகால்னு சொல்லிவிட்டு நான் மொத்தமாக போட்டேன் அப்படின்னா யாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வீடியோஸாக வந்து பிரித்து போட்டுட்ருக்கேன். அதனால் என்னென்னா ஒன்றா வந்து பொறுமையாக பாருங்கள். மொத்தமாக ஒரே இதில் வந்து பார்க்குறத விட டெய்லி ஒரு சாப்டராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே புரியும். இது என்றைக்கு நீங்கள் லைவில் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ, என்றைக்கு இதை வந்து ஸ்கிமேட்டிக்காக பார்க்குறீங்களோ, டயக்ராம்ஸாக பார்க்குறீங்களோ, என்றைக்கு இது ஓரியன்டாக ஃபால்ட்டை டேரெக்டாக அட்டன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இதை பற்றி பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஸ்கிமேட்டிக் ஓரியன்டடில் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் முடித்த பிறகு கம்பல்சரி ஒரு ஸ்கிமேட்டிக்கை ரீட் பண்ணுற நாலேஜுங்கிறது உங்களுக்கு வரும். ஸ்கிமேட்டிக் நாலேஜை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த போர்ட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது போர்ட்ஸ் கூட நம்மளால் வந்து பார்க்குற மாதிரி ஸ்கில்ஸை வந்து உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.